ஆனால் எங்கே கேட்குது. திருப்பி வேணான்ற கதையை தான் நோண்டி நோண்டி அதையே ஞாபகப்படுத்திக்கிதா. ஸோ நமக்கு தேவையில்லாத ப்ரெஷர் தான் ப்ரோ. ரொம்ப சரியாக சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. அதுவா சரியாயிடும்னு தோணும். ஆனால் எங்க. ஓகே சந்தோஷ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். தேங்க்யூ. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை பிரதர். பொதுவாகவே சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை பிரதர். என்ன பண்ணுறது? என்ன ப்ராப்ளமா இருக்கும்? அவங்க பொறந்ததே ப்ராப்ளம் தான்டா. அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்ளம் தான். தமிழ் கருப்பு அவருக்கு இல்ல ரமேஷ் பிரதர், அவருக்கு சொல்லல. என்னோட ஆத்துக்காருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு பேக் பெயினுக்காக சாப்பிட சொல்றாரு. ஹாய் நானும் ஹாய்ங்க, சாரி லேட்டா பதில் சொல்றேன். ஆ டிரைவர் கிடையாது. அவங்க ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல கொஞ்ச நாள், அதனால. இன்னும் வீட்டுக்கே போகலையா? ஓ, ஓகே ஓகே. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. தரமணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ரமேஷ் பிரதர். சரவணன் பிரதர், நானும் எப்பயுமே அப்படி தான் இருப்பேன். இதுதான் நடக்கும், ஓகே நம்ம தள்ளி விட்டு போயிடணும் அப்படிதான். இருந்தாலும் சில நேரம் நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி எடுத்துகிட்டே போக முடிய மாட்டேங்குதுல்ல. சில நேரம் நம்மளையும் அறியாமல் சில வந்து நம்மளை போட்டு கஷ்டப்படுத்த தான் செய்யுது. நம்ம நானே நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்பேன் தான். நிறைய டைம் நானே யோசிப்பேன் தான். அது மாதிரி இருக்காது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து அந்த நிமிஷம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியா போயிடும்னு தள்ளி விட்டு போயிடலாம். ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. சில நேரம் அந்த மாதிரி ஆயிடும். பட் ஆனா அதையும் மாத்திக்கணும். நான் பார்க்குறேன் பிரதர். ஆனா இன்னும் நான் வந்து திருப்பி போய் ஒரு வாட்டி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஃபிசியோதெரபிக்கு எதாவது சொல்றாங்களான்னு கேட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் பிரதர். ஓகே 360 தம்பி. ஓகேப்பா. சென்னையில இருக்கிறவங்கள மீட் பண்ணணும்னா சென்னை வரவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? கண்டிப்பா எஸ்கே ரொம்ப சரி. அஃப்கோர்ஸ்.